இங்க பாருங்க மேடம் எப்போ கோயில் போனீங்க? 4 மணிக்கு கொடுத்து தூக்கம் ஒரே அங்கே போய் ஜாயிண்ட் அடித்து விளையாடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இங்கே பாருங்க மஹி குட்டிக்கும் மகா குட்டிக்கும் சேட்லி இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஆமாம் இன்னைக்கு ஃபுல் ஒர்க்கிங் டே. பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக ஹாலிடே. அதனால இன்னைக்கு ஒரு நாள் போனால் போதும். டிசம்பர் வரைக்கும். ஆமாம், போகவே வேண்டாம் ஸ்கூலுக்கு. சரியா? வீட்டிலே இருந்து மாடு மேய்க்கியா? ஓகே. ஸோ மஹி குட்டிக்கு தலையை கட்டி விட்டுறலாம். எங்கே ஓடுது பொங்கல் பாட்டு நெல்லு தலையை கட்டி விட்டுட்டு நான் லஞ்ச் இன்னும் பேக் பண்ணணும். டைம் ஆயிடுச்சு. மஹி இஸ் ரெடி. மகா வந்து அவள் தலை கட்டுறா. ஆக்சுவலி மஹிக்கு நான் கட்டி விடுவேன், மகாவுக்கு பார்த்தீங்கன்னா அவளே கட்டிடுவாள். அந்தளவுக்கு வளர்ந்தாச்சு. மகாவோட ஃபர்ஸ்ட் விலாக் வந்து மகா அவளே ஷூ போடுவாள் இத்தினூண்டு இருந்துட்டு. இப்போ அவளை கிளம்பி ரெடி ஆகிடுவா ஸ்கூலுக்கு. குட்டீஸ் கண்ணை அமைக்கிறதுல வளருவாங்க. அதனால அதுக்கப்புறம் அம்மா நான் ஹாஸ்டல் போய் படிக்கிறேன்னு சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு இருக்குல்ல என்ன தெரியுமா சொன்னா, நம்ம ஸ்கூல்ல போய் காலேஜ் படிச்சுட்டு வீட்டுக்கு போகாம ஹாஸ்டல்ல போய் தரணும். ஆமாம், வீட்டுக்கே போகாண்டான்ல அப்படிதானே? ஆமாம் ஆமாம். அப்போ வந்து எஸ் சொன்னே, ஆனால் எப்போ நினைக்கவே நோ நோ. ஏன் நோ? எனக்கு வீட்டில் இருக்கணும். ஏன் வீட்டில் இருக்கணும்? அப்பதான் நான் மித்ரா மேலே கூட விளையாடுவேன். நீ அப்போ அம்மாவை மிஸ் பண்ண மாட்டியா? பாருங்க சூப்பராக கட்டியாச்சவா. கண்ணாடி பார்க்காம அழகாக கட்டியிருக்கா பாருங்க. போனிடெயில் போடுறதுல மகாவை மாதிரி எக்ஸ்பர்ட் கிடையாது. அப்படிதானே மகா சொல்லும், கஷ்டப்பட்டு நான் போடுவேன் இந்த முடிய போனிடெயில். மஹி சும்மா இருந்துட்டு நானும் போடுவேன், எனக்கும் போட தெரியும். ஸ்டாச்சு ஆயிட்டா அசையவே மாட்டுக்கா. அசையவே மாட்டுக்கு. ஸ்டாச்சு ஆகிட்டா. சிரிக்க அசையப்பட்டுக்குன்னு பார்த்துட்டா. ஓகே, மகா இஸ் ரெடி. நானுமே வந்து ஆக்சுவலி அம்மா எங்கன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அம்மா வந்து நேற்று நைட்டு வந்து கிளம்பிட்டாங்க. அம்மா வந்து 9:30 10 o'clock திருவிழா, எங்கள் ஊரில் திருவிழா சுசீந்திரம். ஸோ அதுக்கு போயிட்டாங்க வேனில் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு 12 o'clock 1 o'clock தான் 1 o'clock தான் வீட்டுக்கு வந்தா. அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் ஞாபகமே இல்லை, நான் நல்லா தூங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து காலையில் திருக்கல்யாணம்னு சொல்லிட்டு காலையில் 5 o'clock அடுத்த கோயிலுக்கு போயாச்சு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அம்மா என்ன பண்ணிட்டு போயிருக்கா தெரியுமா? எனக்கு ரைஸ் வச்சுட்டு போயிட்டா, வெண்டைக்காய்க்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு என்கிட்ட காலையில் வந்து காதில் சொல்லிட்டு போகிறா, ஆர்த்தி நான் ரைஸ் வச்சுட்டேன், நீ பிள்ளைகளுக்கு லெமன் ரைஸ் கிண்டி கொடுத்துரு, வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டேன், வெண்டைக்காய் பொரியல் வச்சுடு அப்படின்னு. நான் யோசிச்சேன், இதை நம்மளே பண்ணியிருப்போமே. அம்மா அதுதான் அம்மா. இங்கே நான் வீட்டில் தங்கி இருக்கிறதுனால அம்மா தான் யூஸ்வலாக செய்யணும்னு நினைப்பால, அவளால் முடியாததுனால எனக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அம்மா கிளம்பியாச்சு. அம்மா மார்னிங்க்கு உங்களுக்கு தோசை சுட்டு தரேன். அப்பா அது ஃபுல்லாக இருக்கு.
நீ காலையில் லெமன் ரைஸா சாப்பிட போற? ஆமா. நீ லெமன் ரைஸா? சரி. மகாக்கு ஸ்கூலில் வந்து மகாத்மா காந்தி பற்றி லெசன் இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப அதில் ஈடுபாடாக இருக்கு, அதனால உங்கள் கூட ஏதோ ஷேர் பண்ணுமா? 1997. ஆ சரி, 37. ஓகே. ஆமாம். ஐயே, கிரேப்ஸ் தான் ஸ்நாக்ஸ் வைக்கிறேன். ஆ சொல். 1997 வராதுடா. 37 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அது காந்தியடிகள் தலைமை வகித்தார். அப்போது உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைமை கொண்டார். உவே சாமிநாதர் பேசுவதை பார்த்து காந்தியடிகள் மகிழ்ந்தார். அப்போது இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆர்வம் வருகிறது அப்படி என கூறினார். அப்படியா? அப்படிதான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. 1937ல சென்னையில வந்து ஒரு இலக்கிய மாநாடு வந்து வந்துச்சு. அதுல வந்து காந்தியடிகள் தான் தலைமை. சரி. ஹெட். சரி. அதுக்கப்புறம் உவே சாமிநாதர் வந்து வரவேற்பு குழுவுக்கு ஹெட். அப்போ உவே சாமிநாதர் வந்து தமிழ் பேசும்போது காந்தி அடிகள் சொல்லுவாங்க, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டி ஆர்வம் வருகிறது. மஹிக்கு தோசை வேணுமா? மஹி கொஞ்சோண்டு லெமன் ரைஸ் தானே சாப்பிட்டா, போதுமா? முருகல் தோசை வேணுமா? அம்மா ஒன்று வேணுமா? அம்மா மூவி வர்சஸ் மூவி கேட்டேன். ஃபர்ஸ்ட் கோட் வர்சஸ் லியோ. என்ன பிடிக்கும்னா கோட் வர்சஸ் லியோவா? எனக்கு லியோ. கோட். லியோ வர்சஸ் கில்லி. கில்லி கில்லி. கில்லி வர்சஸ் மோவானா. மோவானாவா? கில்லி. கில்லி வர்சஸ் தூள். ரெண்டுமே பிடிக்கும். அம்மாக்கு ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டும் பிடிக்கும். ரெண்டும் பிடிக்கும். அப்போ கில்லி பிடிக்குமா? நிறைய கொஞ்சம். கில்லி வர்சஸ் அருள். அது பிடிக்கும். தூள் வர்சஸ் அருள்னு கேட்கணும், ஏன்னா அதில் தான் ஒரே ஆள். எனக்கு அது தூள் தான். ஒர்க் டன். குட்டீஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான். மஹியவா அப்பாட்ட ஃபோன் பேசுவா, சதீஷ் வந்து மலை ஏறியாச்சு நான் அப்படின்னு சொல்லுவாங்க. மித்ரா எங்க இருக்கா? தா 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 நீ தா, ஆட்டம் வந்தாச்சு தா. ஹலோ, பாய். வா வா வா, டைம் ஆச்சு. அது நான் வச்சம்மா. பாய் பாய் செல்லம். பாய் மகா. பாய். தலையை உள்ளவை.
ஸோ அம்மா வீட்டில் போன வாட்டி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து போன வாட்டி வரும்போது பொடிச்சு கொண்டு வந்தேன். இன்றைக்கி யோசித்து பார்க்கும்போது ஐயோ நம்ம பொடிச்சு கொண்டு வர மறந்துட்டோமே நினச்சிட்டு இருந்தேன். அம்மாக்க வீட்டில் நான் பொடிச்சு கொண்டு வந்த காஃபி யாருமே எடுக்கவே இல்லை. அதனால் டக்குன்னு காஃபி போட்டுடலாம். காஃபி இல்லைன்னா முடியாதுங்க, காஃபி இல்லைன்னா முடியாது. ஸோ இதுதான் வந்து மோக்கா பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் இதில் பிளாக் காஃபி தாங்க போடுவேன். பட் ஷர்மி இப்போ ரீசெண்டாக மோக்கா பாட் வாங்கியிருக்காங்க. அவங்க ஃபில்டர் காஃபிக்கு டிகாஷன் கூட இதில் எடுக்கிறேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, மேடம் வந்தாச்சு. மேடம் எப்போ கோயில் போனீங்க? காலையில் 4 மணிக்கு. எதுக்கு மேடம்? இன்னைக்கு திருக்கல்யாணம், அதனால போனீங்களா? போயிட்டு கோயில் அன்னதானம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி கண்ணி கல்யாணத்துக்கு எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் எடுத்து தள்ளிப்போ. நல்லா இருக்கும். கன்னத்தில் இங்கே திருநார் இருக்கு, நல்லா இருக்கு. சரி எப்போ எடுத்தது? திருக்கல்யாணம் இதுக்குன்னே எடுத்தீங்களா? பாருடா, சாமி கல்யாணத்துக்கு நீங்க பட்டு எடுத்தீங்களா ஐயா? அவரு கல்யாணத்துக்கு நம்ம வீட்டில் உள்ள கல்யாணத்துக்கு எடுக்கும். அப்போ அவரு கல்யாணத்துக்கு நம்ம எடுக்க. யாரெல்லாம் எடுத்தீங்க? எல்லாரும், நம்ம எல்லாரும் தெருவில் உள்ள எல்லாருமே. வேட்சா கொடுத்தீங்களா? பரவாயில்லையே. சிலவங்க இதில் உள்ள ப்ளவுஸு அப்படி. நான் ஃபுல் ஒயர் ப்ளவுஸ் போட்டேன். இருந்துச்சு, அதை சிலவங்களாம் தைச்சாங்க, எனக்கு பிடிக்கல. அது பெரிய இந்த கோவி இருக்குல்ல, இது போல ப்ளவுஸ்ல போட்டிருக்கோம். அப்போ நம்ம போட்டா நல்லா இருக்காது. ஏன் நல்லா தான் இருக்கும், பெரிய கோவி. அதனால சின்ன பிள்ளை, அதனால நீ இந்த மாதிரி எடுத்துக்க. நல்லா எடுத்தேன். நல்லா இருக்கா? கலர் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. 4 மணிக்கு கொடுத்தது பாருங்களேன். சரி, அவங்களுக்குள்ள என்டர்டெயின்மெண்ட். அண்ட் இது பாருங்க, இது வந்து கோயிலில் இன்னைக்கு திருக்கல்யாணத்துக்கு வடை பாயசத்தோடி சாப்பாடு இல்லையா? புளியோதரை தானா? கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இது லட்டு. ஆரஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா? ஓகே, புளியோதரை, லட்டு. ஒரு லட்டு, அப்புறம் பால் பாயசம் 1 கப்பு, அதுக்கப்புறம் புளியோதரை. சூப்பர். ஒரு ஆரஞ்சு. இதுதான் இன்னைக்கு கல்யாண விருந்து, சாமி கல்யாண சாப்பாடு. பிள்ளைங்கெல்லாம் வர்றதுனால கூட கேட்டேன். ஓகே, ஒரு லட்டு, ஒரு ஆரஞ்சு, இவ்வளவு புளியோதரை. சரி, யாரும் வந்திருக்கா? பிளாஸ்டிக் கப்பில் நான் பின்ன அங்கேருந்து கொண்டு வரணும்ல, அதனால அரிசி போட்ட பாயசம். அரிசி, ஆமாம், நல்லா நல்ல டேஸ்டாக இருக்கு. ஓகே, 2 கப்பு அங்கே குடித்தேன். கொசுவலை வாங்கி போட்டிருக்கேன். அம்மா வீட்டில் வந்து ஜன்னலுக்கெல்லாம் இது போட்டிருக்காங்க, கொசுவலை. அதை காணி அப்படின்னு சொன்னால் என்ன பார்த்தீங்களா? இது வந்து நம்ம இப்படி திறந்துக்கலாம். ஸ்டிக்கிங் கிடையாது, ஸ்டிக்கிங் கிடையாது, இப்படி கிளிப்பு தான். கதவை திறந்து எப்போதுமே கிடக்கலாம். இதை இப்படி சாத்திட்டா போதும் 2 பக்கமும் மேலே. ஓ சரி சரி, நல்ல வாக்கா இருக்கு. கிளிப்பும் வாக்கா இருக்குல்ல? ஆமாம், ஒன்றுமே செய்யாது, கொசு பூச்சிகள் எதுவும் வராது. பற்றியா? இது பார்த்தீங்கன்னா நெட்டு போட்டிருக்கோம். ஒன்றுமே. அதே மாதிரி இந்த ரூமுக்கு, இந்த ஒரு ரூம் பாதி அது திறக்க மாட்டோம். அப்புறம் இந்த ரூமில், எல்லா ரூம்லேயும் போட்டியோ? ஆமாம், சரி சரி. ஒரு ஜன்னல் திறக்கிற மாதிரி. ஆமாம், இப்படி இருந்தால் கொள்ளலாம். ஏன்னா ஜன்னல் திறக்கணும் மெயினாக. நான் எந்திரிச்சு உடனே திறந்துருவேன். ஆமாம், சன்லைட் வீட்டுக்கு காலையில் உள்ளே வரணும். ஃப்ரெஷ் ஏர் வந்து நல்லா இருக்கும். பற்றியா? ஃப்ரெஷ் ஏர் வரணும். இந்த வருது. என்ன ஒரு ஜன்னல், இந்த நடுவில் மட்டும் போட்டேன், எல்லாத்துக்கும் போட்டேன். ஓ சரி சரி, ஒரு ஜன்னலுக்கு தான் போட்டேன். போதுங்க, ஒரு ஜன்னல் மட்டும். இது எவ்வளோ ஆச்சு உனக்கு டோட்டல்? மொத்தம் வந்து 6300 ரூபா. ஓகே ஓகே. இந்த ஜன்னலுக்குலாம் சேர்த்தோன்னா கொஞ்சம் கூட வரும். மொத்தமாக போடணுன்னா எல்லா ஜன்னல்லையும் போட்டிருக்கா. சூப்பர். அதுக்கப்புறம் ஹாலில் ஒரு ஜன்னல். ஹால் எப்படி
எப்படி காத்து வருது மணி ராத்திரி அதில் உட்காந்து படிச்சு பாரு காத்து அப்படி ஜிலு ஜில்லுன்னு ஒரு ஜில்லுன்னு வருமா? அப்புறம் இங்க 1 அங்க 1 2 3 இங்க 1 4 கிச்சன்ல 1 5 அதுக்கப்புறம் அங்க 2 7 பாலி 7 பணம். ஓகே போட்டேன். சூப்பர். நல்லா இருக்குல்ல? அதான் போட்டேன். அம்மா என் vlog போட்டுட்டே தூக்கம், ஒரே தூக்கம். நானும் திடீர்னு போகிறேன், என்னடா நான் பேசுகிற குரல் கேட்குது அப்படின்னு போய் பார்த்தா அம்மா என் vlog பார்த்துட்டே தூங்கிட்டேன். நல்ல பாவம், நேற்று நைட்டே தூங்கவே இல்லை. இன்னைக்கு 2 hours 3 hours தான் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே வர இன்னொரு கேள்வி ஃபர்ஸ்ட் ரொம்ப எஃபெக்ட் கொடுத்துச்சா? யாரு 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 யாரது யாரது? பாய். யாராவது தூக்கிட்டு என்ன பண்ணுவேன்? பாய் மிட்டு. பெரியப்பா கூட பாய் போறியா? அவ டாட்டா காணிச்சாச்சு. அவ ரெடி தான் வெளியே வர்றதுக்கு. எப்படி இருக்கா? வளர்ந்துருக்கல? வாங்கி தருவான் உனக்கு. எம்மோ உங்க அப்பா கரெக்டாக தான் சொன்னான். மகி சபரிமலையில் கேட்ட ஒன்று ஆர்பிஸ் அங்கே கிடைக்கல, இங்கே வாங்கி தரேன். பாய் மிட்டு. பாய். சாக்லேட் வந்துச்சு மிட்டு. சாக்லேட் வேணுமா? சாக்லேட் எங்க? ரிலையன்ஸுக்கா? ரிலையன்ஸ். நீ போலியா? நீ மித்து கூட இருக்கணும்னு சொல்லிட்டியோ? சித்தி குளிக்க விட்டேன். சரியா? நீதான் அப்போ இன்சார்ஜ் பேபி சிச்சா போயிட்டா. நான் ஜட்டியை மாற்றி அவளை கொண்டு வந்து இங்கே உட்காந்து நான் வேலைக்கு வந்துருந்தேன். நீதான் பேபி சிட்டிங்கா? உனக்கு உண்டு, பொறுப்பு எல்லாம் உண்டு, நீ பாப்ப. ஹை ஹை ஏன்ட்டு வரணும்? ஒன்று வேண்டாம். அவளுக்கு பெருமிட்ட வரணும் அவளுக்கு. பாய் பாய். சாக்லேட் வேணுமான்னு கேளு. இல்லை அழகா மண்டே ஆட்டுவா. ஆம். அவன் பம்பே இருக்கா. இப்போ நான் கேட்கேன், இது எப்படி இப்போ பார்த்துக்கோ. அவள் பெரியப்பாட்டு இருக்கிறதுனால ஒரு பயம். ஆன்ல தான் இருக்கு. போவாத போவாத இப்போ பார்த்துக்கோ. மிட்டு சாக்லேட் வேணுமா? வேணுமா? ஆமா சரி. சாக்லேட் வேணுமா? சரி பாய். பெரியப்பா போகலாம். நீ போய் பெரியப்பாட்ட வருவா. இப்போ வருவா. வா போ வா வா. பாய் சொன்னா அவ போவா. Thank you for being my videographer. Bye. Bye. நாளைக்கு கூட்டிட்டு போ. இங்க இருந்து நடத்தி கூட்டிட்டு போ. அங்கதான் போறா.
பாய் மித்து. அவளுக்கு அங்கே போய் ஜாயிண்ட் அடித்து விளையாடணும். ஆமா ரொம்ப தூரம் நடந்துட்டேன் நானு அப்படின்னு பார்க்காவா. சரி